ஹாய் மை டியர் டிவைன் சோல்ஸ். எல்லா தெய்வீக ஆத்மாக்களையும் என்னுடைய இந்த ட்வின் ஃப்ளேம் சிவசக்தி சோல் ஜர்னி சேனலின் மூலியமா சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. சேஞ்சஸ் சீன் இன் ஃபேமிலி ஒன்ஸ் ட்வின் ஃப்ளேம்ஸ் சைல்ட் இஸ் born. இரட்டை ஆன்மாக்கள் பிறந்தவுடன் அந்த குடும்பத்தில் நிகழும் மாற்றங்கள். இந்த டாபிக்கை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். ட்வின் ஃப்ளேம்ஸ் ஒரு சபிக்கப்பட்ட குடும்பத்துல பிறந்தா அந்த குடும்பத்தை விட்டு விலகின அந்த ஆசிர்வாதங்கள் மறுபடியும் மீட்கப்படும். அந்த குடும்பத்தின் ஆற்றல், எனர்ஜி மற்றும் தொடர்பு முறைகளில், அதாவது கான்டாக்ட் டு அதர்ஸ், அவங்களுக்குள்ள நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்திருக்கும் தொடர்பு முறையில. அதுல டீப்பான சேஞ்சஸ், ஆழமான மாற்றங்கள் ஏற்படும். ஒருவேளை நீங்க ஒரு ட்வின் ஃப்ளேமா இருந்து கர்மாக்கள் அதிகமா இருக்கிற குடும்பத்திலேயோ, கார்மிக்ஸ் மெம்பர்ஸ், அதாவது கர்ம நபர்கள் அதிகமா இருக்கிற அந்த குடும்பத்திலேயோ, இல்லைன்னா ஹெவி ஜென்ரேஷனல் ட்ராமா இருக்கிற அந்த குடும்பத்துல பிறந்திருந்தீங்கன்னா, அங்க டாக்ஸிக் நெகட்டிவ் பேட்டர்ன்ஸ்லாம் நிறைய இருக்கிறத கண்டிப்பா பார்க்க முடியும். ஜெனரேஷனல் ட்ராமா அண்ட் கர்ஸ், இதனால அந்த குடும்பத்து பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கும். ஸோ ஜெனரேஷனல் ட்ராமானா என்ன, அதை பத்தி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஜெனரேஷனல் ட்ராமானா பல தலைமுறைகளில் ஏற்பட்ட கஷ்டங்கள் அல்லது அதிர்ச்சியான பல நிகழ்வுகள் பின்னாடி வர தலைமுறைகளின் மனநலன் மற்றும் அவங்களோட வாழ்க்கைய ரொம்பவே மோசமா பாதிக்கிற ஒரு நிலைய உண்டாக்கும். தலைமுறையிலிருந்து தலைமுறைக்கு அது பரவி அது பின் தொடர்ந்துகிட்டே இருக்கும். அந்த ஃபியூச்சர்ல வர அவங்களுடைய தலைமுறைகளின் அவங்களுடைய மனநலன், நடத்தை மற்றும் உறவுகள்ல எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும். தொடர்ச்சியான வன்முறை, துஷ்பிரயோகம், புறக்கணிப்பு, கவலை, மனசோர்வு, PTSD போன்ற மனநல பிரச்சனைகள், சமூக உறவுகள்ல சிக்கல்கள், சுயமரியாதை குறைதல், பொருள் பயன்பாடு கோளாறுகள், அடிமையாதல், இப்படி பலவிதமான எண்ணங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கிறது தான் ஜெனரேஷனல் டிராமா. இது தலைமுறையா அவங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கும். ஒரு ட்வின் ஃப்ளேம் அந்த ஃபேமிலியில பிறந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே மறுபடியும் வர ஆரம்பிக்கும். ஆனா அது ரொம்பவே கொஞ்சமா தான் நடக்கும். ஏன்னா ஜெனரேஷனல் ட்ராமா அண்ட் கர்ஸ், அந்த சாபத்தெல்லாம் ரிமூவ் பண்ண வேண்டியதுக்காக தான் ட்வின் ஃப்ளேம் வராங்க இல்லையா? அவங்க அதனால தானே இந்த மாதிரியான குடும்பத்தை அவங்க பிறக்கிறதுக்காக சூஸ் பண்றாங்க. ஸோ அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அதுதான், ட்வின் ஃப்ளேம் உடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அது இல்லையா? ஸோ அவங்களுடைய மெயின் ரீசன் இதுவா தான் இருக்கும். அவங்களுக்கு பலவிதமான சோல் மிஷன் இருக்கும், அதுல இதுவும் ஒரு மிஷனா இருக்கும். ஸோ இப்படி பலவிதமான சாபனைகள்ல அந்த ஃபேமிலி வாங்கினதுக்கு அப்புறம் அந்த குடும்பத்து டிவைன் எனர்ஜி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா விலகி போயிட்டு இருக்கும். ட்வின் ஃப்ளேம், அதாவது டிவைன் சைல்டா இருக்கிற இவங்க பிறந்ததுக்கு அப்புறம் அந்த வீட்ல புது மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும். ஏன்னா டிவைன் சைல்டுனா ஆல்ரெடி பவர்ஃபுல்லா பாசிட்டிவ் எனர்ஜியோட இருக்கிறவங்க தான் டிவைன் சைல்டு. அதனால டிவைன் எனர்ஜிஸ் ஆட்டோமேட்டிக்காவே அந்த வீட்ல எக்ஸிஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும். அதாவது அந்த வீட்ல
நிரந்தரமா தங்க ஆரம்பிக்கும். அங்க அப்படிப்பட்ட டிவைன் பவர் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா ட்வின் ஃப்ளேம் ஆத்மாவுடைய இந்த பூமியில அவங்களுடைய வருகைக்கான காரணமே அந்த ஃபேமிலிலையும் அந்த ஜெனரேஷன்லயும் இந்த டிவைன் எனர்ஜிஸ கொண்டு வரதுக்காக தான் வராங்க. இது ஒரு முக்கியமான ரீசன் அண்ட் பாசிட்டிவ் சைன். இது மூலியமா அந்த டிவைன் பிளெஸிங்ஸ் எல்லாமே மறுபடியும் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்குது அந்த ஃபேமிலில. ட்வின் ஃப்ளேம் ஒரு டிவைன் சைல்டா இருக்கிறவங்க, ஸோ அதனால அவங்க ப்ரெசன்ஸே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அதனால பிளெஸிங்ஸ்லாம் மறுபடியும் ஆக்டிவேட் ஆகுறது, அதோட அந்த வீட்டில் டிவைன் எனர்ஜிஸ், பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்காவே வர ஆரம்பிச்சிடும் இவங்க பிறந்த அப்புறம். ரெண்டாவது, ட்வின் ஃப்ளேம்க்கு ஞாபகம் இருக்கிறது இல்லை அவங்க ஒரு டிவைன் சைல்டுன்னு. ஸோ இப்படியே அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட ஜெர்னில முன்னோக்கி போய்கிட்டே இருப்பாங்க. ரொம்பவே அதிகமான சவால்களை, அதோடைய பாதிப்பை எல்லாம் சந்திச்சு இதெல்லாம் எதனாலதான் நடக்குது அப்படின்றது அவங்களுக்குள்ளேயே ஒரு தேடல், அந்த சிந்தனை அவங்களுக்குள்ள போயிட்டே இருக்கும். இது அவங்களுக்கே தெரியாம இதுக்கான தேடலும் அவங்களுக்குள்ள ஆரம்பிச்சிடும். அதோட டிவைன் சைல்டா இருக்கிறதுனால அவங்களோட எக்ஸிஸ்டன்ஸும் கூட ட்வின் ஃப்ளேம்க்கு உடனே தெரியலனாலும் அப்புறமா தன்னாலேயே அவங்களுக்கு வேற பல ரூபத்துல தெரிய வந்துடும். ஏன்னா அந்த தேடல் ரொம்ப ஆழமானதா இருக்கும். அத அவங்களே தான் தெரிஞ்சுக்கவும் செய்வாங்க. ஆனா வேற சாதாரண பர்சனால கண்டிப்பா தெரிய வரவே வராது. இதுவும் டிவைன் பிளானோட ஒரு பார்ட் தான். ட்வின் ஃப்ளேம் பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட அவங்களோட ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ்லாம் இருக்கதான் செய்யும். இருந்தாலும் பிறந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஆன்செஸ்ட்ரல், அதாவது அவங்களோட பூர்வ தலைமுறையில அவங்களோட ஸ்பிரிச்சுவல் நாலேஜ், விஸ்டம் இதெல்லாம் இருந்திருக்கும் இல்லையா, அதுவும் இவங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் விஸ்டம் அண்ட் ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ்லாம் கூட இவங்களோட டிஎன்ஏ மூலமா பாஸ் ஆக ஆரம்பிக்கும். எப்படி பாவங்கள், அவங்க பண்ண பாவங்கள்லாம் இவங்க அனுபவிக்கும் போது அந்த ஃபேமிலியோட புண்ணியங்களையும் இவங்களுக்கு வரும். ஸோ எவ்வளோதான் நெகட்டிவ் டாக்ஸிக் பேட்டர்ன்ஸ் இருந்தாலும் அதுவும் டிஎன்ஏ மூலமா பாஸ் ஆகும். பிளஸ் எவ்வளோ பாசிட்டிவ் ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் இருந்ததோ அந்த ஃபேமிலியில அதுவும் டிஎன்ஏ மூலியமா இவங்களுக்கு பாஸ் ஆகும். ட்வின் ஃப்ளேம் உடைய மெயின் ரீசனே இப்படிப்பட்ட ஃபேமிலியில வர்றதுக்கு அவங்களோட சாபத்தை எல்லாம் ரிமூவ் பண்றது, ஹீலிங் பண்றது, அதுக்கு அப்புறமா லெகசி கிரியேட் பண்றதுக்கு தான். லெகசி கிரியேட் பண்றதுன்னா என்ன? அதாவது ஒரு குடும்ப மரபை உருவாக்குறது. நம்ம எப்படி சொத்துக்களை, நம்ம சேர்த்து வைக்கிற எல்லா சொத்துக்களையும் நம்ம தலைமுறை வாரிசுகளுக்கு கொடுத்துட்டு போறோமோ, அதை விட முக்கியமானது அந்த குடும்பத்துக்கு ஸ்பிரிச்சுவல் விஸ்டம், ஆன்மீக ஞானத்தையும், அதே மாதிரி அந்த குடும்பத்து அடையாளமா இருக்கிற அவங்களோட ஒற்றுமை, அனுபவங்கள், திறமைகள், நம்பிக்கைகள், நல்ல கொள்கைகள், நல்ல செயல்கள், இந்த மாதிரியான பல நல்ல மரபுகளையும் அந்த குடும்பத்து எதிர்கால சந்ததியினர்களுக்கு அடிப்படையிலேயே கொடுத்தாதான் அடுத்து வர தலைமுறை அந்த குழந்தைகளும் அத எக்ஸாம்பிளா எடுத்து வாழ ஒரு நல்ல உத்வேகத்தையும் ஊக்கத்தையும் கொடுக்கும். அப்போதான் கடந்த கால துன்பங்கள்ல இருந்து வெளியேறி வளமான வாழ்க்கைய
எதிர்காலத்துல அவங்களும் வாழவும் முடியும். ஸோ இப்படிப்பட்ட லெகசியை கிரியேட் பண்றதும் ட்வின் ஃப்ளேம் தான். ஸோ வெறும் கர்ஸ் ரிமூவல் மட்டுமே ரீசனா இருக்கிறது இல்லை. கர்ஸை ரிமூவ் பண்றது, ஹீலிங் பண்றது அண்ட் லெகசி கிரியேட் பண்றது, இதுக்கெல்லாம் டைம் எடுக்கும். இதனாலதான் ரொம்பவே பெரிய ப்ராசஸா இருக்கும் ட்வின் ஃப்ளேம் லைஃப். அவங்களுடைய லைஃப்ல இருக்கிற அந்த ஸ்ட்ரகிள்ஸ், அவங்க ஃபேஸ் பண்ற அந்த ஜென்ரேஷனல் ட்ராமா, இதெல்லாமே எல்லாம். ஸோ இனிமே வரப்போற அப்கமிங் ஜென்ரேஷன் அவங்களுக்கு எல்லாமே இந்த பிளெஸ்ஸிங்ஸ்லாம் கிடைக்கும். இப்படிதான் ட்வின் ஃப்ளேம் பிறப்பு இருக்கும். அதுக்கு அப்புறம் அந்த ஃபேமிலியில அந்த ஃபேமிலியோட ஃபைனான்சஸ்லாம் கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றத்தை பார்க்கலாம். அது ஷுவராகவே கிடைக்கும். ஒருவேளை ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணி இருந்தாங்கன்னா ஃபைனான்ஷியலா, அந்த ஸ்ட்ரகிள்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா மாறி ஃபைனான்சஸ்ல இன்க்ரீஸ் அப்படின்றது 100% இருக்கும். ஃபைனான்சஸ் ஸ்டெபிலிட்டியா இல்லை அப்படின்னு சொன்னாலும் அது வேற விஷயம். ஆனா ஃபைனான்சஸ்ல இன்க்ரீஸ் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். ரிலேஷன்ஷிப்ஸ், அதுக்குள்ள இதுக்கு முன்னாடியே ரொம்ப சண்டை சச்சரவோட இருந்த அந்த ஃபேமிலி ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் சரியா பேசிக்காம கூட இருந்திருக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் அப்புறமா இப்ப ட்வின் ஃப்ளேம் பிறந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் நல்லபடியா மாறிடும். ஸோ ட்வின் ஃப்ளேம் பிறந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாளுக்கு இதெல்லாம் நல்லபடியா மாறும். அத அந்த முழு குடும்பத்திலையும் பார்க்க முடியும். ஆனா இதெல்லாம் கூட ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் தான் இருக்கும். ஏன்னா ஃபியூச்சர்ல ட்வின் ஃப்ளேம் வாழ்க்கையில நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்க வேண்டியதா இருக்கும். ஸோ அதுக்காக, ஏன்னா அவங்க பிறந்ததுக்கான ரீசன்ஸ் இருக்கு இல்லையா. ஜாப் அண்ட் பிஸ்னஸ்லாம் கூட ஸ்டெபிலிட்டியா இல்லாம இருந்தா, வீட்டில் ஒரு வேளை மெயின் பர்சன் யாராவது இருந்து அவங்களோட அப்பாவோ இல்லைன்னா வேற யாராவது எல்டர் பர்சன்ஸ் இருக்கிற ஒரு முக்கியமானவங்களா இருந்திருப்பாங்க அந்த ஃபேமிலியில. அவங்களுடைய எர்னிங் அதெல்லாம் எதுவாக இருந்திருந்தாலும் அவங்களுடைய வேலையோ பிஸ்னஸோ கூட முன்னாடி லாஸ் ஆயிருந்திருக்கும். ஆனால் ட்வின் ஃப்ளேம் பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க ஃபேமிலியில ஜாப் அண்ட் பிஸ்னஸ்லாம் ஸ்டெபிலிட்டியா கண்டிப்பா மாறிடும். இப்போ அந்த ஃபேமிலியோட பிளெஸிங்ஸ் ரீஸ்டோர் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஃபேமிலி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆனா எப்பவுமே இதெல்லாம் இந்த ட்வின் ஃப்ளேம் சைல்டு பிறந்ததுக்கு அப்புறம் தான் நடக்குதுன்னு யோசிக்கவே மாட்டாங்க, அக்செப்ட் பண்ணிக்கவும் மாட்டாங்க. ஆனா வேற மாதிரிலாம் நடக்க நிறைய சான்சஸ் இருக்கு. அது என்னன்னா, ட்வின் ஃப்ளேம் பிறந்ததுக்கு அப்புறம் இன்னொரு சைல்டு பிறந்தா அந்த சேம் ஃபேமிலியில ஒருவேளை ட்வின் ஃப்ளேமுக்கு அந்த சைல்டு சிப்ளிங்கா இருந்தா, அது மேல் ஆர் ஃபீமேல் யாரா வேணாலும் இருக்கலாம். அப்போ அவங்களுடைய ஃபேமிலி கார்மிக் ஃபேமிலியா இருந்தா அந்த சைல்டுக்கு இந்த கிரெடிட்ஸ் எல்லாத்தையும் கண்டிப்பா கொடுப்பாங்க. அப்போவும் ட்வின் ஃப்ளேம்னால தான் இது நடக்குது அப்படின்றது அவங்களுக்கு தெரியவும் தெரியாது. அதனால அவங்களால அதை ஏத்துக்கவும் முடியாது. அப்படிலாம் கூட ட்வின் ஃப்ளேமுடைய லைஃப்ல நடக்கும். ஒருவேளை இன்னொரு சைல்டு அந்த வீட்டுல இல்லைன்னா அதோட கிரெடிட்டை அப்பவும் அவங்களே தான் எடுத்துப்பாங்க. அவங்களோட உழைப்புனாலதான் வந்துச்சுன்னு ரொம்ப பெருமையா பேசிப்பாங்க. மற்றவங்க கிட்ட கூட எல்லாம் அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. நான் இதை பண்ணேன், அதனால என்னுடைய பிஸ்னஸ் நல்லா வந்திருக்கு, நான் இதெல்லாம் செஞ்சேன், இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு அவங்களுடைய என்ன சொல்றது திறமையா இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு அவங்க அதை தான் அதிகமா பேசிப்பாங்க, அதை தான் நம்பவும் செய்வாங்க. ஆனா இது எதுவுமே உண்மையே இல்லை. ஸோ இப்படியும் நடக்கும். ஸோ இப்படி இல்லாமல் ட்வின் ஃப்ளேம் லைஃப்ல ஒரு ஈவெண்ட் இன்டர் கனெக்டடா இருக்கும் அக்கார்டிங் டு சோல் மிஷன்.
இப்படியே கார்மிக் ஃபேமிலியோட கர்மாவை கழிக்கிறது ஒரு பெரிய லிஸ்டாவே இருக்கும் ட்வின் ஃப்ளேம்க்கு. என்னென்ன சேஞ்சஸ் பார்க்க முடியுதோ இவங்க பிறந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் அந்த ஃபேமிலியோட பாஸ்ட்ல இல்லாம இருந்திருக்கும். ஆனா கரண்ட் ஜென்ரேஷன்ல அதெல்லாம் இப்போ வந்திருக்கும். அந்த ஃபேமிலியில இருக்கிற சில்ட்ரன்ஸ் எப்பவுமே ஸ்டடீஸ்ல சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்க மாட்டாங்க, இல்லைன்னா ஃபோக்கஸ் பண்ணி எதையும் பண்ணியிருக்கவும் மாட்டாங்க. டு மீட் த சக்சஸ், அதாவது கேரியர்ல இல்லைன்னா பிஸ்னஸ்ல இல்லைன்னா ஸ்டடீஸ்ல ஃபோக்கஸாக எதையுமே அச்சீவ் பண்ணணும்னு அவங்களால யோசிச்சிருக்க கூட மாட்டாங்க. ஆனால் ட்வின் ஃப்ளேம் சைல்டு பிறந்ததுக்கு அப்புறம் வர அந்த ஜென்ரேஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க, சக்ஸஸ் பண்ணுவாங்க, ஜாப் ஆர் பிஸ்னஸில் கேரியரில் நல்லபடியாக செட் ஆவாங்க. இப்படி பாசிட்டிவாக நிறைய சேஞ்சஸை பார்க்க முடியும். அவங்க லைஃப் ஸ்டைல்லாம் நல்ல விதமாக மாறிடும். அந்த ஃபேமிலி மாதிரியே அவங்க க்ளோஸ் ரிலேட்டிவ் சைட்ஸில் இருக்கிற அந்த சில்ட்ரன்ஸ்லாம் கூட ஃபோக்கஸாக கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. நல்லா படிக்கணும்னு அவங்க மனசே சொல்லும். கேரியரை ஃபோக்கஸாக இருக்க ஆரம்பிப்பாங்க, நல்லாவும் வருவாங்க. ஸோ இதுவும் ஒரு பாசிட்டிவ் சேஞ்சஸாக இருக்கும். நெக்ஸ்ட், ட்வின் ஃப்ளேம் வீட்டில் இருக்கிற கார்மிக்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காவே ரொம்ப நல்லா இன்வால்மெண்ட்டாக செய்வாங்க. எவ்வளோதான் ஈவில்ஸ் அங்கே இருந்தாலும், அவங்க நேச்சர், பிஹேவியர், கேரக்டர் எப்படி இருந்தாலும், ஆனால் ட்வின் ஃப்ளேம் பிறந்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ஃபேமிலியில் அந்த ஆளுங்க ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ் எல்லாம் ரொம்பவே அதிகமாக இன்வால்வ் ஆகி பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒரு கர்ஸ் ஃபேமிலி, சபிக்கப்பட்ட குடும்பத்தில் இருக்கிறவங்களே அந்த ஈவில் சோல்ஸே கூட, அவங்க ஈவில் சோல்ஸாக இருந்தாலும் அவங்களே இப்படியெல்லாம் மாறுறது அப்படிங்கிறது இது ஒரு மிகப்பெரிய டிவைனால மட்டுமே செய்யக்கூடிய ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். பகவான் ராமருடைய ஜெர்னி மாதிரி தான். ராமருடைய யாத்திரை இந்த பூமியில எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கெல்லாம் தெரியும் இல்லையா? அது உங்களுக்கெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ராமருடைய வாழ்க்கையில அப்படி நடந்ததுக்கு முக்கியமான காரணமும் கர்ஸ் தான், அதாவது சாபனை தான் மெயின் ரீசனா இருந்தது. அவங்களோட வனவாசம்லாம் அதனாலதான் நடந்தது. ஆனா இப்போ அங்கிருந்து ஃபர்தரா ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையும் இன்டர் கனெக்டா தான் இருந்திருக்கும். இதே மாதிரி தான் அவங்களுக்கும் சாபனை அகைன் ஹீல் ஆக வேண்டியதா இருந்தது. அந்த சாபனை எல்லாமே ரிமூவ் ஆக வேண்டியதாகவும் இருந்தது. அதுக்கப்புறமா தான் தேவி அகல்யா அவங்க கல்லா மாறி இருந்தாங்க. அவங்களுக்கும் முக்தி கொடுத்தாரு பகவான் ராமர். அதுக்கு அப்புறம் கூட நிறையவே ராட்சசர்களை எல்லாம் வதம் பண்ணாரு. ஆனா ராமருடைய சோல் மிஷன் என்னவா இருந்ததுன்னா ராவணனை வதம் பண்றதுதான் இல்லையா? ஆனா அதுக்குள்ள எத்தனை விதமான ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடந்ததுன்னு பாருங்க. அது நெகட்டிவாவோ இல்ல பாசிட்டிவாவோ. ஸோ இதுவும் ஒரு எக்ஸாம்பிள் தான். ஆனா நீங்க உடனே எல்லாத்தையும் இப்படி கோரிலேட் பண்ணிட முடியாது. ஸோ இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சாபம் அப்படின்றது எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம்தான். இறைவனே இந்த பூமிக்கு வந்த போதும் அதே தான். ஸோ சாபத்திற்கு ஒரு எக்ஸாம்பிளா தான் இதை சொன்னேன். சாபம்னா என்னன்னா, ரொம்ப நிறைய ஈவெண்ட் நிகழ்வுகளுக்கு பிறவியை கொடுக்குது. அது நெகட்டிவா இருந்தாலும் பாசிட்டிவா இருந்தாலும் சரி. பாசிட்டிவ்லாம் ஹீலிங்க்கு அப்புறமா தான் நடக்கும். பட் நெகட்டிவ் எல்லாத்துக்கும் முன்னாடி நடக்கிறது, அதிகமாகவும் இருக்கும். ஸோ கர்ஸ், சாபத்தை ரிமூவ் பண்றது அப்படிங்கிறது ஒரு நாள்ல முடிகிற வேலை இல்லை, ஒரு மாசத்துல முடிகிற வேலை இல்லை, ஒரு வருஷத்துல கூட முடிகிற வேலை இல்லை. ஒரே முயற்சினாலலாம் அதை ரிமூவ் பண்ண முடியாது.
இதுல எல்லாம் நிறையவே ஈவெண்ட்ஸ் இன்டர் கனெக்டடா இருக்கும். அதோட அவங்களோட ஈவெண்ட்ஸும் பெர்ஃபெக்டா டிவைன் டைமிங்ல தான் நடக்கும். ஸோ ட்வின் ஃப்ளேம் ஃபர்ஸ்ட் அந்த சாபத்தை ரிமூவல் பண்ண வேண்டிய கடமை இருக்கு. அதுக்கப்புறம் ஹீலிங் பண்ண வேண்டியதாகவும் இருக்கு. இதுக்கெல்லாம் ரொம்பவே அதிகமான டைம் எடுக்கும். அதோட அதுக்கு அப்புறம் தான் லெகசி கிரியேட் பண்ண வேண்டியதாகவும் இருக்கும். அதனால முன்னாடி வரைக்கும் இருக்கிற அந்த டைம்ல எல்லாம் எப்பவுமே சேலஞ்சஸை பல விதத்துல எதிர்கொண்டு வாழ வேண்டியதா தான் இருக்கும். ஸோ இந்த 2 சோல்ஸுமே இந்த கர்மாவை கழிக்கிற வேலைகள்ல செஞ்சுட்டு இருக்கும் போதே அவங்க மிஷனுக்கும் ரெடியா இருக்க வேண்டியதாகவும் இருக்கும். அதுக்கும் ரெடியாவே தான் இருப்பாங்க. ஸோ இப்போ அவங்களோட டிஎன்ஏ மூலியமா நெகட்டிவ் பேட்டர்ன்ஸ்லாமும் பாஸ் ஆகும். ப்ளஸ் அந்த ஃபேமிலியில் இருக்கிற ஸ்பிரிச்சுவல் விஸ்டமா இருந்தா அதுவும் வரும். அதே சமயம் சில வேளைகளில் ஃபேமிலியில் சில விதமான இல்னஸ் இருந்தாலோ சிக்னஸ் இருந்தாலோ அதுவும் இவங்களோட ஃபிசிக்கல் பாடியில் வரும். பர்டிகுலர் டிசீஸ் ஏதாவது இருந்தால் மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வருதோ இல்லையோ, ஆனால் கண்டிப்பாக ட்வின் ஃப்ளேம் சைல்டுக்கு வரும். அப்படியும் சில சமயம் பார்க்க முடியும். ஸோ இதெல்லாமும் ரீசன் தான். ஒரு விஷயத்துக்கு பின்னாடி ஒரு இன்டர் கனெக்ட் இருக்க தான் செய்யும். ஸோ இந்த ஜர்னி ரொம்பவே நிறைய பெயின்ஃபுல்லாக இருக்கிறது. ஆனால் எப்படியும் ட்வின் ஃப்ளேம்க்கு மல்டிபிள் சோல் மிஷன் இருக்கும். அதை நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியும். ஒருவேளை ட்வின் ஃப்ளேமாக இருந்து அவங்க சபிக்கப்பட்ட, அதுவும் மிகவே அதிகமான சபிக்கப்பட்ட ஃபேமிலியாக வாழ்ந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு மல்டிபிள் சோல் மிஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ஜெர்னியில் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்கள் கூட பழகுனவங்க, இப்படி யாராக இருந்தாலும் நீங்கள் பிளஸ் பண்ணாலோ இல்லைன்னா கர்மாவின் பலன் மாதிரி உங்களோட ப்ரெசன்ஸே கூட, உங்களுடைய ப்ரெசன்ஸில் மட்டுமே அவங்களுக்கு நிறைய பாசிட்டிவான மாற்றங்கள் அதுக்கு அப்புறம் நடக்கும். இதுவும் மிகப்பெரிய பாசிட்டிவ் சைன். அது உங்களுக்கே கூட தெரிஞ்சிருக்காது. நீங்கள் ஒரு வீட்டுக்கு போயிருக்கலாம், அவங்க ஏதாவது ஒரு கஷ்டத்தில் இருக்கலாம். ஆனால் நீங்கள் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் மனசார அவங்கள உங்களுடைய பாசிட்டிவ் டிவைன் எனர்ஜியில் அவங்கள ப்ளஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுடைய சேஞ்சஸை கண்டிப்பாக அங்கே இருந்திருக்கும். அதை நீங்கள் இனிமேல் நோட் பண்ணிங்கன்னா தெரியும். இந்த மாதிரி ஜென்ரேஷனல் ட்ராமா இருந்தால், கர்ஸ் இருந்தால் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு எல்லாத்தை விட டிசிப்ளின் அதிகமாக தேவைப்படுது. அதோட பேஷன்ஸோடு இருக்க வேண்டியதாகவும் இருக்கும். ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ் எல்லாம் கண்டிப்பாக பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய விதமான லெசன்ஸ் அவங்க கார்மிக்ஸ் கிட்ட இருந்து கற்றுக்க வேண்டியதாகவும் இருக்கும். ஒருவேளை அதை சரியாக லேர்ன் பண்ணலைன்னா எந்த சோல் மிஷனும் இவங்களால கம்ப்ளீட் பண்ண முடியாது. ரொம்பவே அதிகமான நெகட்டிவ் பேட்டர்ன்ஸ் ஆல்ரெடி டிஎன்ஏ மூலியமா வரும். அதே மாதிரி உங்க மூலியமா நீங்க செய்யற சில விஷயங்கள் மூலியமாவும் கர்மாவா கிரியேட் பண்ணிடுவீங்க. ஸோ எங்கேயாவது எப்பயாவது உங்களுக்கு நீங்களே கர்மாவை கிரியேட் பண்ணிப்பீங்க. இந்த மாதிரியும் நிறைய விதமான கர்மாக்கள் தன்னாலேயே நிறைய ட்வின் ஃப்ளேம்ஸ்க்கு அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலேயோ கூட நிறைய கர்மா கிரியேட் ஆகுது. எப்போ நீங்க ஹியூமன் லைஃப்ல வரீங்களோ அந்த ஃபேமிலி ஒருவேளை நெகட்டிவ் ஃபேமிலினா, அதே மாதிரி அவங்க நெகட்டிவான விஷயங்களையும் பண்றாங்கன்னா அதையே நீங்களும் பண்ணீங்கன்னா அதுவும் மிகப்பெரிய கர்மாவா தான் உங்களுக்கு சேரும். சில பேர் அவங்க பேரண்ட்ஸ் இல்லைன்னா அவங்களோட கார்மிக் லைஃப் பார்ட்னர்ஸ் இல்லைன்னா சிப்லிங்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், இப்படி ட்வின் ஃப்ளேம் கூட இருக்கிறவங்களோட நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ்னால ட்வின் ஃப்ளேமும் அதையே ஃபாலோ பண்ணிடுறாங்க. அதெல்லாமும் கர்மாவா சேர்ந்துரும். ஸோ ஒருவேளை இப்படியெல்லாம் கர்மாக்கள் புதுசாக சேர ட்வின் ஃப்ளேம்னால அந்த சாபத்தை ரிமூவ் பண்ணவே முடியாமல் போயிடும் எப்பவுமே.
எந்த ட்வின் ஃப்ளேம் பாசிட்டிவ் வேவை மட்டுமே சூஸ் பண்ணுறாங்களோ அவங்க ஃபேமிலியில் யார் என்ன நெகட்டிவாக எதை பண்ணாலும் அவங்கள சப்போர்ட் பண்ணாமல் அவங்க கூட சேர்ந்து அதெல்லாம் பண்ணாமல் இருக்காங்களோ, கார்மிக் ஃபேமிலிக்கு அகெயின்ஸ்டாக இருந்து நேர் வழியில் போய் நல்ல விஷயங்களை மட்டுமே ஃபோக்கஸ்டாக பண்ணுறாங்களோ, அந்த ஃபேமிலி ட்வின் ஃப்ளேமால் மட்டும்தான் இந்த சாபத்தெல்லாம் ரிமூவ் பண்ணவே முடியும். ஸோ சரியான பாதையில் மட்டுமே அவங்க வாழ்க்கையாக வாழணும், அப்போ தான் முடியும். ஸோ இப்படி நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா சில ட்வின் ஃப்ளேம் இருப்பாங்க, அவங்க கார்மிக் ஃபேமிலி பேச்சை மட்டுமே கேட்டு அவங்களோட எல்லா தப்பான விஷயத்துலையும் சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ட்வின் ஃப்ளேம் எப்போவுமே கர்ஸை ரிமூவ் பண்ணவே முடியாது. ஸோ ட்வின் ஃப்ளேம் உடைய வாழ்க்கைனா ஒரு சாதாரணமான வாழ்க்கைன்னு நினச்சிடாதீங்க. அதை வார்த்தையில் சொல்லி விளக்க முடியாத ஒரு பெயின்ஃபுல் லைஃப் தான் ட்வின் ஃப்ளேம் உடைய லைஃப். ஸோ இன்னைக்கு ட்வின் ஃப்ளேம்ஸ் பிறந்ததுக்கு அப்புறமா அந்த ஃபேமிலியில் என்ன மாதிரியான சேஞ்சஸ் மாற்றங்களை சந்திச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம். அடுத்த வீடியோவில் ட்வின் ஃப்ளேம்ஸ் உடைய சைல்டுஹுட், அதாவது அவங்களுடைய குழந்தை பருவம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். தேங்க்யூ மை டிவைன் சோல்ஸ்.